Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான palakottai payasam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. palakottai payasam செய்யறதுக்கு முதல்ல palakottai வேக வச்சு எடுக்கலாம். palakottai தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூடவே இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்த palakottai ஒரு 30 எண்ணம் எடுத்திருக்கேன். இந்த palakottai ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை தண்ணியில் கரைய விட்டு எடுக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் இந்த பாயாசம் பண்ணலாம். அதுவும் சுவையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். பாயாசத்தில் தேங்காய் சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் லைட்டாக செவந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகள் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலேயே ரெடி பண்ண உலர்ந்த திராட்சைகள் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே நெய்யில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த palakottai சேர்க்கலாம். சேர்த்து இந்த நெய்யிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கிளறி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நல்ல கெட்டியான முதலாம் தேங்காய் பாலும் 2ஆம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2ஆம் தேங்காய் பாலை சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1½ கப் அளவுக்கு 2ஆம் தேங்காய் பால் இருக்குது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் இதை கொதிக்க விடலாம். இதில் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பலாப்பழ பாயாசம் அப்புறமா palakottai பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய விதமான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகி இருக்குது. இப்போது கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா நல்லா கெட்டியான முதலாம் தேங்காய் பாலையும் சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்து எடுத்திருந்த தேங்காய் முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கொதிக்க விட தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான palakottai பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம், இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.